சொல்கிறேன். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கிடங்கிலே கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படியே செய்கிறதற்கு இசைந்து. இப்போ யோசேப்பு அவங்க அண்ணன்களை காவலில் வச்சிருந்தான் இல்லையா? 3ஆவது நாள் யோசேப்பு அவன் அண்ணன்களை பார்க்கும்படியாக காவல் கிடங்குக்கு போகிறான். அந்த இடத்துல அவங்க அண்ணன்களை பார்த்து என்ன சொல்கிறான், நான் கடவுளுக்கு ரொம்பவே பயப்படுகிற மனுஷன், கடவுளுக்கு பயந்து வாழுகிற மனுஷன். நீங்கள் உண்மையை சொல்லுகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீங்கள் உண்மையாகவே பஞ்சத்தில் பிழைக்கும்படி தானியம் வாங்க தான் வந்தீங்கன்னு சொன்னா